ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் நவாபி சிக்கன் கறி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் சிக்கன் ரெசிபி போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஆனியனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சிக்கன் கறிக்கு மெயின் ஃப்ளேவரே இந்த ஃப்ரைட் ஆனியன் தான். நெக்ஸ்ட்டு இந்த கறிக்கு தேவையான ஒயிட் பேஸ்ட்டு அரைக்க போகிறோம். அதுக்கு 1/4 கப் அளவு தேங்காய், 3 பச்சை மிளகாய், ஒரு 10 பாதாம் பருப்பை ஊற வச்சு தோல் உரித்து எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே தண்ணி ஊற்றி நைஸாக பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போது சிக்கனில் மசாலா போட்டு ஊற வைக்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் 1 கப் அளவு தயிர் எடுத்திருக்கேன். அது கூட நம்ம அரைச்ச ஒயிட் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது கூட 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். அதோட ஃப்ரை பண்ணி வச்ச ஆனியன், ஒரு கைப்பிடி அளவு புதினா, கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக மசாலா எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மிளகாய் தூள், 2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர், கூடவே 2 ஸ்பூன் மல்லித்தூள், கடைசியாக 1 ஸ்பூன் சீரகத்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு. நெக்ஸ்ட்டு நம்ம 3 ஸ்பூன் அளவு நெய், 2 ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகும்போது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போது மசாலா எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம சிக்கனை ஆட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். இன்றைக்கி நான் சொன்ன மசாலா எல்லாமே 1/2 kg சிக்கனுக்குரிய மசாலா தான். நீங்கள் எவ்வளோ சிக்கன் எடுத்திருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை நம்ம மசாலாவோட கலந்து வச்சிடலாம். சிக்கனோட எல்லா பக்கத்துலேயும் மசாலா நல்லா படுற மாதிரி கலந்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இதை ஒரு 2 மணி நேரமாவது நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போது 2 hours ஆயிடுச்சு. மசாலா எல்லாமே சிக்கனில் நல்லா இறங்கியிருக்கு பாருங்கள். இதை ஒரு 10 minutes ஹை ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது 10 minutes ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த சிக்கனில் நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேணாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி சேர்த்த மசாலா, கீ, ஆயில், அப்புறம் சிக்கனில் இருக்கிற தண்ணியே போதும். சிக்கன் நல்லா வெந்துடும். அப்போ தான் சிக்கன் டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாவே இருக்கும். இதை இப்போது சிம்மில் வச்சு ஒரு 20 minutes மூடி போட்டு வேக வைக்கணும். நடுவில் அப்பப்போ கொஞ்சம் ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. சிக்கனில் இருக்கிற தண்ணி கூட நல்லா வற்றி க்ரீமியாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான், நவாபி சிக்கன் கறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டாக மல்லி இலை தூவி சர்வ் பண்ணிடலாம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.